இப்போ அவங்க வந்து நீங்கள் ஃபினான்ஷியலாக என்னை கண்ட்ரோல் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் விஜயை கல்யாணம் பண்ணும்போதே அவங்க மிகப்பெரிய கோடீஸ்வரரோட மகளாக தான் இருந்தாங்க அப்படின்னு. அப்புறம் எப்படி அவங்கள ஃபினான்ஷியலாக கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க கட்சிக்காரங்களே தொண்டர்களே கொஷின்லாம் எழுதி. அது ஒரு நியாயமான கேள்வி இல்லை சார். ஸோ என்னுடைய கணவர் எனக்கு என்ன அந்த வீட்டில் இருக்கும்போது என்ன செய்யணுமோ அதை செய்து தான் ஆகணும். அது அவருடைய கடமை. அதை அவர் செய்ய மாட்டார். அதனால நான் வந்து வேற எங்கள் அப்பா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து நான் வந்து செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்னா எனக்கு வலிச்சுக்கிட்டே இருக்கும் மனசு. ஒரு பெண்ணுக்கு உணர்வு வந்து அப்படி தான் இருக்கும். நீ கணவருக்கு காசு இல்லைன்னு வச்சுக்கோங்க, இழுத்து போட்டு நாங்கள் வேலைக்கு போய் உங்களுக்கு சோறு போடுவோம் சார். 1000 பெண்கள், கோடிக்கணக்கான பெண்கள் இந்த நாட்டில் கணவர் குடிச்சிட்டு தான் முடியாமல் கிடப்பார், குடிச்சிட்டு தான் வேலைக்கு போகாமல் இருப்பார். ஆனால் இவங்க உழைச்சி அந்த கணவனுக்கும் சேர்த்து கஞ்சி ஊற்றுவாங்க. அப்படிப்பட்ட குணம் கொண்டவர்கள் தான் பெண்கள். ஆனால் நீங்கள் எல்லா காசையும் வச்சுக்கிட்டு உனக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு வலி வருதுல்ல, அந்த வலியை நீங்கள் எதை வச்சு காம்பன்சேட் பண்ண போகிறீங்க? எவ்வளோ காசு இருந்தாலும் கையில் காசு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. நீ வந்து என்னை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறல, உன்னை நம்பி வந்தேன்ல, உன்னை நம்பி வந்தேன், நீ வந்து எனக்கு எதிராக செயல்படுற, எனக்கு கஷ்டமாக இருக்கும்ல. அது ஏன் தப்பு கூட இல்லை, தப்பு பண்ணது நீனு இல்லையா? அப்போது இது நியாயமா? இது சரியா? உங்கள் மனைவிக்கு நியாயம் செய்யாமல் நீங்கள் யாருக்கு நியாயம் செய்ய போகிறீர்கள்?